இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCS 352 multimedia and animation. So இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா distributed multimedia systems. இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும். தென் அதோட challenges, security, sharing or distribution, storage, retrieval, processing and computing. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் அதோட சேலஞ்சஸ் இந்த ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. தென் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்காக தான் நான் இன்னும் 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த மல்டிமீடியா டேட்டா பேஸ் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். தென் இந்த லாஸ்ட் கொஸ்டினை வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட டெஃபினிஷன், தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் மல்டிமீடியா சிஸ்டம், தென் மல்டிமீடியா ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, இதை வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யூனிட் 1ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா மல்டிமீடியா டேட்டா அண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஃபார் த வெப் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கலர் இன் இமேஜ் அண்ட் வீடியோ, இந்த கலர் மாடல்ஸ் இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். தென் ஃபைல் ஃபார்மேட்ஸ், அதுல டெக்ஸ்ட், இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்ஸ். தென் டிஜிட்டல் ஆடியோ அண்ட் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ். இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் நீங்க இதுல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா இந்த ஆதரிங் மெட்டாஃபர்ஸ், அதோட டூல்ஸ், ஃபீச்சர்ஸ் அண்ட் டைப்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ்ல இருந்து தான் அந்த யூனிட் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ அப்போ எல்லா டைப்ஸையும் சேர்த்து மொத்தமாகவும் கேட்கலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் டூல்ஸை வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் அதுல இருந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் டூலையும் ஸ்பெசிஃபிக்கா கூட பிக் கொஸ்டின்ல கேட்கலாம். 3D modeling and animation tools, image editing tools, audio editing tools, then digital movie tools, then creating interactive presentations, virtual learning, then cross-platform authoring tools. இந்த types of tools இருந்து நான் ஒரு 4 types வந்து இம்பார்ட்டண்டா இங்க கொடுத்துருக்கேன். இதுல உங்களால முடிஞ்ச அளவுக்கு types of tools படிங்க. மொத்தமாவும் படிக்கணும். தென் ஏதாவது ஒரு 4 டாபிக் வந்து ஸ்பெசிஃபிக்காவும் படிக்கணும். அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த 3D மாடலிங் அண்ட் அனிமேஷன், இமேஜ் எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மூவி டூல்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினையும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இதுல இருந்து 1 ஆர் 2 பிக் கொஸ்டின் கூட நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். பார்ட் சி கூட இதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பேர் பண்ணி ஏதாவது 2-3 டூல்ஸை வந்து கம்பேரிசன் ஆர் கான்ட்ராஸ்ட் சொல்லி கேட்பாங்க. இந்த 4 கொஸ்டினும் நீங்க படிச்சுட்டு போங்க கண்டிப்பா. தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா வேரியஸ் அனிமேஷன் டெக்னிக்ஸ். ஸோ இதுல இருந்தே ஒரு பாதி யூனிட் கவர் ஆயிரும் இந்த அனிமேஷன் டெக்னிக்ஸ்ல இருந்து. ஸோ அதுல இந்த ஸ்கின்னிங், விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி இதை வந்து ஸ்பெசிஃபிக்காவும் கேட்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ இந்த 2 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிக்கணும். அனிமேஷன் டெக்னிக்ஸ் ஃபுல்லாவும் படிச்சுட்டு அதுல இந்த ஸ்கின்னிங், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டியை ஸ்பெசிஃபிக்காவும் படிக்கணும். தென் இன்னொரு பார்ட் பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன் அப்படின்னு இருக்கு. அதை மொத்தமா சேர்த்தே கேட்கலாம். அதனால எல்லா சப்டாபிக்ஸையும் சேர்த்து ஸ்டேஜிங், ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச், டைமிங், ஆனியன் ஸ்கின்னிங், செகண்டரி ஆக்ஷன், 2D, 2.5D அண்ட் 3D அனிமேஷன். இந்த டாபிக் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே நீங்க படிக்கணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன், அதுல 2D அண்ட் 3D அனிமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்ல இருந்து நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 4 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுலயுமே கம்பேரிசன் பிட்வீன் டெக்னிக்ஸ் கேட்கலாம், இல்ல கம்பேரிசன் பிட்வீன் அனிமேஷன் பிரின்சிபல்ஸும் கேட்கலாம். அதனால 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. 1 ஆர் 2 பிக் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல இருந்து உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா மல்டிமீடியா பிக் டேட்டா கம்ப்யூட்டிங், தென் மல்டிமீடியா கிளவுட் கம்ப்யூட்டிங், தென் மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் கிளவுட். இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் த கண்டென்ட் பேஸ்ட் ரிட்ரீவல் ஃப்ரம் டிஜிட்டல் லைப்ரரிஸ் இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். தென் ஸ்மார்ட் போன்ஸ், சர்வைலன்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் இந்த கொஸ்டினை வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த 4 கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கும்போது எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் இந்த யூனிட்ல இருந்தும் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரெட் கலர்ல ஒவ்வொரு யூனிட்லயும் ஹைலைட்டடா கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஒரு 4 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே எப்படியும் இந்த சப்ஜெக்ட்ல ஈஸியா நீங்க பாஸ் பண்ணிடலாம்.